கேசரினாவே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கல்யாண வீடுகளில் ஸ்பெஷலாக வைப்பாங்க பாருங்க. ஸ்வீட்டாக அப்படி கேசரி எப்படா வைப்பாங்கன்னு இருக்கும். அப்படி வாயில் வச்சோன்னா கரைகிற மாதிரி தித்திக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மில்க் கேசரி தான் சேர்ப்பேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே ஹல்வா போல் வந்து உழுவும். அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தித்திக்கிற மாதிரி ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ வழக்கம் போல் எப்போ ஒரே போல் கேசரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு மில்க்கை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான வாயில் வச்சோன்னு கரைகிற மாதிரி கேசரி செய்யலாம். வாங்க இதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் வந்து ரவா எடுத்துக்கிறோம். சுத்தமான ரவா எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரவா வந்து லைட்டாக வச்சோன்னா கொஞ்சம் கெட்டி பெற்றுச்சு. அதனால் ரவாவை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவாவாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வறுத்துட்டு லைட்டாக வந்து மிக்சியில் அரைச்சிடுறேன். ஏன்னா நம்ம செய்ய போகிற கேசரி வந்து ஹல்வா மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்ல, கொஞ்சம் கூட குறைன்னு இல்லாமல். அதனால நான் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஒரு சுற்று போட்டுட்டு திருப்பி லைட்டாக வறுத்துட்டு இதில் ஒரு பிஞ்சு வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க. ஒரு கப் ரவாய்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ஸ்பெஷலான அந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கட்டும். இந்த பாலை வந்து ஒரு 2 கப் அளவுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதாவது 1 கப் ரவாய்க்கு 2 கப்பு தண்ணியும் 2 கப்பு பாலும் நல்லா கெட்டியாக காய்ச்சின பால் வந்து இதோட சேர்த்துக்கங்க. இந்த மில்க் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மில்க் கோவா போல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேசரியாகவும் இருக்கும். நீங்கள் எப்பவும் ஒரே போல் வந்துட்டு கேசரி வந்து செய்யாமல் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நெய் எடுத்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் அந்த நெய்யை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். அதாவது 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சுகரே வந்து தாராளமாக போதுமானதாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா சுகர் வந்து ரொம்ப தித்திக்க ஆரம்பிச்சிடும். 1 கப் ரவாய்க்கு 1.5 கப் சுகர் சேர்த்து கடைசியாக வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு அரைச்சி ஒரு 3 ஏலக்காய் வந்து சுகரில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வழக்கம் போல் முந்திரி திராட்சை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ 1 கப்புக்கு வந்து ரவா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 1 கப்பு வந்து நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். சுத்தமான பசு நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் எதுவுமே சேர்க்கலை. நெய் சேர்த்து செய்யும் போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் திகட்டாது, கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால இதோட நெய் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக நம்ம பெரிய ஸ்வீட் கடையில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ நெய்யை போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கிளறும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மைசூர் பாக்குக்கு எப்படி பிரிஞ்சு வருமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெய் வந்து வெளியில பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி திக்கா வர இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே ஹல்வா போல வருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரண்டியில் நீங்கள் அப்படியே குழியாக ரவுண்டாக எடுத்து வைக்கலாம். அந்த அளவுக்கு ஆறணும்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு அதாவது பால் மில்க் கேசரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேசரி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நான் டெக்கரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா பாதாம் சேர்த்துருக்கேன். எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம நட்ஸ் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச இந்த வித்தியாசமான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி மில்க் வச்சு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கேசரியை நீங்களும் உடனே இன்றைக்கி இப்போவே செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை இன்றைக்கி இப்போவே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.